வணக்கம் எவ்ரிஒன். ஸோ இது வரைக்கும் நம்ம டேட்டாவை எப்படி ஒரு இன்புட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணி எப்படி டேட்டா ஃபெச் பண்ணுறது டேபிளில் இருந்துன்னு பார்த்தோம். அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் லைக் மேக்ஸ் ஆப்ரேஷன்ஸ், சம் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் மேட்சிங் எப்படி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் லைக் எனக்கு வந்து நேம் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா எனக்கு வந்து இந்த டேட்டாவில் இந்த வேல்யூஸ்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி எடுக்கிறதுங்கிறத லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தோம். இதுக்கப்புறம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்னொரு ரெக்யர்மெண்ட் வரும். எனக்கு வந்து லாஸ்ட் இயர் டேட்டாவெலாம் எனக்கு வந்து எடுத்து கொடுங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் டேட் 1 to டேட் 2, ஓகேவா? ஸோ இதுக்கு இடைப்பட்ட டேட்டாவை மட்டும் எனக்கு வந்து ஃபெச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா எனக்கு வந்து சேல்ரி வந்து யாரெல்லாம் வந்து 10 to 15 இந்த ரேஞ்சுக்குள்ளே யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேஞ்ச் அப்ளை பண்ணுறோம். டேட் ரேஞ்சாக இருக்கலாம், இல்லை சேலரியில் இருக்கிற ரேஞ்சாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஐடியில் இருக்கிற ரேஞ்சாக இருக்கலாம். 1லேருந்து 10, 1லேருந்து 100, இல்லை 100லேருந்து 200ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் கண்டிஷனை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் அண்ட். ஓகேவா? ஸோ டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து எந்த மாதிரி வரும்னா, எனக்கு வந்து யாரெல்லாம் வந்து 5 to 15,000 சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஓகே, இந்த எம்ப்ளாயீஸ் டேபிள் நேமை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? வேர் சேலரி பிட்வீன் 5,000 அண்ட் 15,000. ஓகேவா? ஸோ பெட்வீன் அண்டு நார்மலாக இடைப்பட்ட 5,000க்கும் மற்றும் 15,000க்கும் இடைப்பட்ட வேல்யூஸ் வேணும். ஸோ ஹவு மெனி பீப்புள்ஸ், எவ்வளோ பேர்? 55 பேர் வந்து இவ்வளோ இதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ 55 பேர் வந்து 5,000லேருந்து 15,000 வரைக்கும் ரெக்கார்ட் சேல்ரி வாங்குறாங்க. அவங்களோட சேல்ரி டீட்டெயில்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 5,000க்கு கீழே உள்ளவங்களும் இருக்க மாட்டாங்க, 15,000க்கு மேலே உள்ளவங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பெட்வீன் அண்ட் ஆப்ரேட்டர். இதில் பெருசாக பார்க்குறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு ஓகே ஒரு நம்பருக்கு போட்டேன். இதே இது ஒரு டேட்டுக்கு எப்படி போடலாம் அப்படின்னா, எனக்கு வந்து 2003லேருந்து இல்லைனா 5லேருந்து 2007 வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க. ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஸ்டார் வேணாம், எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், hire date, from where hire date. ரெண்டாயிரத்தி 5, ஓகேவா? 01/2005 and 31/12/2007. ஸோ நமக்கு இங்கே ஒரு எரர் காட்டுது. குட் நாட் கேஸ்ட் லிட்ரல். இதை வந்து என்னால் டேட்டா எடுத்துக்க முடியாது, இதை வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்ட்ரிங்கு தான் நம்ம சிங்கிள் கோட்ஸில் கொடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே டேட்டோட ஃபார்மேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக YYY MMDDயில் இருக்குது, ஆனால் நம்ம இங்கே DD MM YYYயில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு 2005 நம்ம டேபிள் என்ன ஃபார்மேட்டை கொடுத்துருக்கோமோ அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம இங்கேயும் கொடுக்கணும். 2007 12 31. ஓகேவா? அதாவது எனக்கு ஜனவரி 1லேருந்து 2005 இருந்து 31/12/2007 வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஹையர் டேட் என்ன,
இந்த கண்டிஷனுக்குள்ளே தான் ஃபாலோ ஆகும், இந்த ரேஞ்சுக்குள்ளே. அதாவது 2005லேருந்து 2007 வரைக்கும் உள்ளவங்க தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பெட்வீன் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதில் வேறு எதுவும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இதில் நான் உங்களுக்கு சேலஞ்ச் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து எனி டேட் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு கொடுக்க போகிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இப்போ நான் இதில் இந்த இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் என்னோட ரிசல்ட்டில் வந்து இந்த தேதியில் ஜாயின் பண்ணவங்க இருப்பாங்களா, அதாவது 1ஆம் தேதி ஜாயின் பண்ணவங்க இருப்பாங்களா, இல்லை இந்த டேட்டா எடுக்கிறதெல்லாம் வந்து 1ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது ஜனவரி 2nd 2005 தான் எடுக்குதா, இல்லை 1ஆம் தேதி ஜாயின் பண்ணவங்களே எடுக்குதா, ஆன் ஆர் ஆஃப்டர். ஓகேவா? இது மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுலேயும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதில் வந்து இந்த கொரியில் வந்து 5000 சம்பளம் வாங்குறவங்க இன்க்ளூட் ஆவாங்களா, இல்லைனா 5001 தான் இது வந்து கால்குலேட் பண்ணுதா, அதே மாதிரி 15,000 வாங்குறவங்களும் உள்ளக்க வருவாங்களா, அப்படி இல்லை அப்படின்னா 14,999 வரைக்கும் தான் வருவாங்களாங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். இந்த பெட்வீன் அண்ட் வந்து அந்த பெட்வீன் அண்ட் வேல்யூவையும் எடுத்துக்குதா, இல்லை அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ, இல்லைனா அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் எடுத்துக்குதான்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர். ஓகேவா? அது நீங்கள் எப்படி வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் கொடுக்குற உங்களுக்கு சேலஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்ன ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோங்கிறத பற்றி பார்க்கலாம். நன்றி.